ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டடி vlog. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருப்பேன். நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறதும் வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அது ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சுருக்கவங்களுக்குலாம் கேட்கவே தேவையில்ல. நேற்று பார்த்தீங்கன்னா என் பொண்ணு லீவ் எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வம்புக்கிட்டு லீவ் எடுத்து அப்புறம் வந்துட்டு அவங்கள வச்சுட்டு சமாளிச்சுட்டு படிக்கிறதே பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஈவினிங் ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா எஃபெக்டிவாகவே நான் நல்லா படிச்சுட்ருந்தேன். நான் ஃபஸ்ட்டு புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கிருவேன். எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காப்பி பண்ணி நோட்ஸ் எடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கிருவேன். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த நோட்ஸ் கூட பார்க்காம எழுதுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் படித்த ஃபீல் எனக்கு இருக்கும். என்ன மாதிரி நிறையா ஹோம் மேக்கர்ஸும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். என் குழந்த பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டி, ரொம்ப சேட்டை செய்வாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா தான் என்னால் ஓரளவுக்கு படிக்கவே முடியும். அப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க வீட்டில் இருந்தால் நான் 1 ஹவர் படித்தாலே அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க என்னை படிக்கவே விட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்த வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். சில குழந்தைங்க அமைதியாக இருப்பாங்க. பட் இவங்க என்ன தான் டிவி பார்த்தாலும் வச்சாலும் சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. நைட்டு பார்த்திங்கன்னா நான் நட்ஸை சோக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு நான் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு நான் பெட்லாம் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா தான் நான் கொஞ்சம் நல்லா நிறைய நேரம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். நான் டீ காஃபி குடிக்கிறது விட்டு ஒரு 2 to 3 months கிட்ட ஆயிடுச்சு. ட்ரை நட்ஸ் தான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச்லாம் செஞ்சு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பைரல் நோட் மாதிரி அதுவும் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ் தான் எழுதிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா என் குழந்த ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள நான் ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் பிளான் பண்ணி வச்சுருக்கேனோ அதை முடிக்க நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் அவங்க வந்தால் என்னால் ஒரு 1 ஹவர் கிட்ட தான் மேக்ஸிமம் என்னால் படிக்க முடியும். ஏன்னா அவங்களே கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கண்டினியூட்டியாகவும் இருந்துச்சு. இதான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போடக்கூடிய ஒரு லாங் வீடியோ. எதுக்கு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரி நிறையா பேர் தனியாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம ஒரு மனப்புலம்பல் இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் யூடியூபே கூட ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் நிறைய நேரம் வரும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க கொஞ்சம் பேத்துக்கு அதை கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம முயற்சியை வந்து கைவிடக்கூடாது. நம்ம எதுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற நம்ம கோலை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு 7 to 8 ஹார்ஸ் டெய்லி உட்காந்து படிக்கணுங்கிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 2 ஹார்ஸ் கூட கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. கன்சிஸ்டன்சிங்கிறது டெய்லி படிக்கிறது, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் படிக்கிறது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம படிச்சுட்டு ஒரு மாடியில் வாக் போகலாம், இல்லாட்டி வெளியே ஒரு பார்க் போகலாம், உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் பண்ணலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். குக்கிங் ஒரு ஹீலிங் தான். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் கொஞ்சம் ஏதாச்சும் பிடிச்சத ஸ்நாக்ஸ் குக் பண்ணுவேன். ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, இது ஒரு அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்காதீங்க, டிப்ஸுன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில் நிறைய டயம் இருக்கையில் நீங்கள் எந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ரொம்ப பேர்டனாக ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எடுத்து படிங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்கிறத நம்ம எப்போனாலும் நம்மளால் படித்து முடிச்சிட முடியும். கொஞ்சம் டைமிங் இருந்தாலும் நம்ம படிச்சிடலாம். பட் எது நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ, படிக்க கஷ்டமாக இருக்கோ அது வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்க டயத்தில் படித்தோம் அப்படின்னா நம்மளால் படித்து முடிச்சிட முடியும். நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆயிரும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 ஹார்ஸ் தான் கொஞ்சம் டயம் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாலும் நம்ம பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வீடு கூட்டுறதா இருக்கட்டும், பாத்திரம் விளக்குறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு 4 to 5 ஹார்ஸ் கிடைக்குதா அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு வேலையை வேகமாக முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக உட்காந்து படிக்கணும். நமக்கு இவ்வளோ தான் டயம் இருக்குது அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு நம்ம கிடைச்ச நேரத்தை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் பெஸ்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.